சாரி சின்ன மாமா. நானே உங்களாண்ட வந்து மன்னிப்பு கேட்கலாம் தான் இருந்தேன். நிறுத்த. பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப மன்னிப்பு கேக்குற மாதிரி நடிக்கிறியா? நான் நடிகல. உங்களாண்ட நடிக்கணுங்கிற அவசியமா எனக்கு இல்ல. என்ன காரணம் சொன்னாலும் நான் பண்ணது தப்புதான். தப்புன்னு தெரிஞ்சும் நீ அந்த தப்ப பண்ணிருக்கனா உன்னை கேக்குறதுக்கு ஆள் இல்லைன்ற தைரியம் தானே? இல்ல அண்ணி, அந்த நேரத்துல எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. கதிருக்கும் சௌமியாக்கும் ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு உங்களாண்டெல்லாம் சொன்னா அது நீங்க எப்படி எடுத்துப்பீங்க, என்ன செய்வீங்கிற பயம் தான் இருந்துச்சு. போத நிறுத்த. நீ எவ்வளவு பெரிய நடிப்புக்காரின்னு எனக்கு தெரியும். உன் நடிப்பெல்லாம் என்ன சொன்னால் நம்புறதுக்கு உன் புருஷா இருக்கான். அவன்கிட்ட போய் காட்டு. ஆனா நான் நம்பவே மாட்டேன். இனிமேதான் நீ நினைக்காததெல்லாம் நடக்க போகுது. கூடவே இருந்த கழுத்து அறுத்துட்டல்ல, நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன். நான் பண்ணது தப்புன்னு எனக்கு தெரியும். அதனால நீங்க எவ்வளவு காயப்பட்டிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அதுதான் நான் மன்னிப்பு கேட்டேன். உங்களால இப்ப என்ன மன்னிக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். ஆனா நான் பண்ணதுல உள்ள நியாயத்தை நீங்க ஒரு நாள் புரிஞ்சுப்பீங்கன்னு நான் நம்புறேன். ஒரு குப்பத்து பையனுக்கு என் பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சு எல்லாரும் முன்னாடியும் தலை குனிய வச்சுட்ட இல்ல, என்ன எந்த காலத்திலும் உன்னை மன்னிக்கவே மாட்டேன். நீ மன்னிக்க முடியாத பெரிய தப்பு பண்ணிட்ட. அதுக்கான தண்டனைய நான் கண்டிப்பா கொடுப்பேன். கதிர்க்கும் சௌமியாக்கு தானே ஃபர்ஸ்ட் நைட்டு. இதெல்லாம் எதுக்கு இந்த ரூம்ல வச்சிருக்காங்க? ஒருவேளை அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடக்கும் போது நமக்கும் நடக்கும் நினைச்சிட்டு இருக்காங்களோ? எஸ், அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். வரட்டும் அவங்க. கையில பால் சொம்பு, இங்க பூ பழம், பால் சொம்பு மூணும் சிங்க் ஆகுது. அப்ப அதுதான் உன் மைண்ட்ல இருக்குன்னு நினைக்கிறேன். உன்னை பார்க்கும் நொடியில் நான் என்னை மறந்தேன். உன்னை பார்க்கும் போதெல்லாம் என் பெண்மை உணர்ந்தேன். அட அச்சம் மாடம் நாணம் எல்லாம் சட்டென்று ஒட்டி கொண்டது. உன்னை தினம் பார்க்க சொல்லி ஐயோ கண்கள் அலையிடுது. இந்த பால். பாலா? உன்னை பார்க்கும் நொடியில் நான் என்னை மறந்தேன். உன்னை பார்க்கும் போதெல்லாம் என் பெண்மை உணர்ந்தேன். என்னங்க இதெல்லாம்? எதெல்லாம்? எது? தோ பூ பழம் பால் இதெல்லாம் தான். ஃபர்ஸ்ட் நைட் இன்னைக்கு கதிர்க்கும் சௌமியாக்கும் மட்டும்தான், நமக்கு இல்ல. நமக்காக தான் இதெல்லாம் கொண்டு வந்து வச்சுக்கிறாங்க. அமுல் பேபி நினைச்சிட்டானா? ரைட், இத வச்சே கொஞ்ச நேரம் அமுல் பேபிய கலாச்சி தீத்துருவோம்.
என்னங்க அமைதியா இருக்கீங்க? உங்களை தான் கேக்குறேன். என்ன? கல்யாணம் ஆனதுல இருந்து நமக்கு ஃபர்ஸ்ட் நைட் இன்னும் நடக்கவே இல்ல அமுல் பேபி. ஆமா. நீ நல்ல நேரம் பார்த்து ஜோசியர் குறிச்சு குத்துட்டு போனாருல்ல, அதுக்கு சரி அந்த நல்ல நேரத்திலேயே நமக்கும் ஃபர்ஸ்ட் நைட் வச்சுக்கலான்னு நினைச்சேன். ஏங்க என்னங்க, நான் உங்ககிட்ட என்ன சொல்லிருக்கேன்? என்ன சொன்னா? என்னங்க எப்படி கேக்குறீங்க? அதான் என் மைண்ட் செட் ஆகுற வரைக்கும் கொஞ்சம் டைம் கேட்டேன்ல. போ அமுல் பேபி. இப்படியே நீ ஒரு பக்கம் நான் ஒரு பக்கமாவே இருந்தா எப்படி அமுல் பேபி உன் மைண்ட் செட் ஆகும்? இது மாதிரி ஏதாவது நமக்குள்ள நந்தா தானே ஏதாவது செட் ஆகும். செட் ஆகுமா? இப்படி தள்ளி தள்ளியே இருந்தா காலம் முழுக்க நம்ம இப்படியேதான் இருக்கணும் அமுல் பேபி. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, அதனால கேட்டுதான் இருக்கேன். அதனால இன்னையே நம்ம ஃபர்ஸ்ட் நைட்டை வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நைட்டை வச்சுக்கலாமா? இப்ப என்ன பண்றது? ஒரு முடிவோட தான் இருக்காங்க போல. பேசாம ஓடிடலாமா? அதான் கரெக்ட். இவங்க வெக்கப்படுறத பார்த்தா ஒரு முடிவோட தான் இருக்காங்க போல. இது வேலைக்கு ஆகாது. பேசாம தலைக்காணி எடுத்துட்டு வெளியில எஸ்கேப் ஆயிடலாம். எங்க போற நீ? அது வந்து நான் வெளியில படுத்துக்கிறேனே. அது வந்து நான் சொன்னது உங்களுக்கு புரியல. எனக்கு புரியும் அமுல் பேபி. புரிஞ்சிருந்தா நீங்க எங்க இப்படி ஏற்பாடு பண்ண போறீங்க? அமுல் பேபி, என் செல்ல அமுல் பேபி, நான் சும்மா விளையாடுன்னு இருந்தேன். விளையாடுனீங்களா? அப்படியா? இதெல்லாம் கதிர் சௌமியா ரூம் ரெடி பண்ணதுக்காக எடுத்துன்னு வந்தது. ஓ, கதிர் சௌமியா ரூம் ரெடி பண்றதுக்காக கொண்டு வந்ததா? நான் தான் அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டேனா? ரைட்டு. அந்த ரூம கவிதாக்கா கிளீன் பண்ணிருந்தாங்க. அதுதான் இதெல்லாம் நான் இங்க கொண்டாந்து வச்சிருந்தேன். நீ அத பார்த்து தப்பா புரிஞ்சுக்கின. அது அப்போ நம்ம இங்கேயே படுத்துக்கலாம். அமுல் பேபி, உன் இஷ்டம் இல்லாம எதுவுமே நடக்காது. நீ நிம்மதியா இங்கே படு. நான் அதெல்லாம் எடுத்துன்னு போய் அவங்க ரூம்ல வச்சுட்டு வரேன். தேவையில்லாம இவங்களை தப்பா நினைச்சிட்டேன். பாவம், ரொம்ப ஃபீல் பண்ணிருப்பாங்க. என்னம்மா வெக்கமா? யாருக்கும் தெரியாம துணிச்சலா போய் தாலிய கட்டிட்டு வந்துட்டு இப்ப வெக்கப்படுற மாதிரி நடிக்கிறியாக்கும். போங்க அண்ணி. பாரு திரும்ப. நான்லாம் உன்னை குட்டி பாப்பாவ நினைச்சுதான் பாத்துட்டு இருந்தேன்.
ஆனா அடுத்த வருஷம் நீயே ஒரு பாப்பாவை கொடுத்துருவ போல இருக்கே. அண்ணி சும்மா இருங்க அண்ணி. ஆனா ஆளை பார்த்து யாரையும் நம்ப கூடாதுன்னு உன்னை வச்சு தாண்டியம்மா தெரிஞ்சுக்கிட்டேன். பாருங்க அண்ணி. ஏமா ஏன் பக்கம் திரும்புறா? போதும்மா நீ பண்ணதெல்லாம். பழையெல்லாம் இப்ப ஏமால. இனி ஒரு சங்கத்தமே வேணாம். உங்க ரூம் வந்துச்சு, உள்ளபா. என்ன நீ இப்படி சொல்றீங்க? ஐயோ ஐயோ, அம்மா விளையாட்டுக்கு சொன்னா. உடனே மூஞ்ச மாத்தாத. இப்படியே போனா கதிர் மூட விட்டாயிர போறான். ஆமா ஆமா, இதுக்கு முன்னாடி ஒரு மூஞ்சிய வச்சிருந்தல, வெக்கப்படுற மூஞ்சி, அதையே வச்சுக்கும். அதான் கொஞ்சம் பாக்குற மாதிரி இருந்துச்சு. இப்ப இல்லடி, முன்னாடி சினுங்கனியே அப்படி. போங்க அண்ணி. நாங்க போகதான் போறோம், நீங்க உள்ள போங்க, அப்புறம் நாங்க போறோம். உள்ள போமா. போ போ, வெக்கப்படாம போ. உட்கார். உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் சௌமியா. பேசு. என்னடா இவன் இப்படி சொல்றானேன்னு தப்பா எடுத்துக்காத. நாம ஆசைப்பட்ட வாழ்க்கைய சத்யாக்கா நமக்கு கொடுத்துட்டாங்க. இப்போ அவங்க ஆசைப்பட்டதை நம்ம செய்யணும். நான் கலெக்டர் ஆகணும்னு தான் சத்யாக்கா ஆசை. அதான் என் லட்சியம். நான் கலெக்டர் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம குடும்ப வாழ்க்கைய ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் இதுவும் வேணாம். தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கோ சௌமியா. என்கிட்ட சொல்றதுக்கு தயங்காத கதர். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அடம் புடிச்சு நான் உன்னை கல்யாணம் பண்ணிருக்கேன். கதர், உன்னை கல்யாணம் பண்றதுதான் என்னோட ஆசை, என் கனவு, லட்சியம் எல்லாம். அது நிறைவேறிடுச்சு. அது போதும் எனக்கு. இனிமே நீ என்ன சொல்றியோ அதான். இனிமே நீ என்கிட்ட இந்த தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்காத, இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் பேசவே கூடாது. நீ என்ன சொன்னாலும் நான் அதை கேட்பேன். ஓகேவா? தேங்க்ஸ் சௌமியா. பண்ண முடியாது. நீங்க தான் இவன் நல்லா பண்றாமா? சாப்பிட்டு மட்டும் கிப்ப போடுறது இல்ல. நீங்க போடலையா? நான் பார்த்தேன். சாப்பிட்டு பட்டல தூக்கி போடல. நான் போடுது பார்த்தேன். பார்த்தேன். அது பாத்தியா எப்படி தூக்கி போடுறீங்களா? கடுகா முக்கறங்க. சாம்பார் வாங்க போறக்குவோம். பயங்கர மொக்க வாங்குறமா அவன். நான் பண்ண மாட்டேனா? வீர வச்சு போட்டுறேன். டேய், கிளம்பிட்டீங்களா? கிளம்பிட்டோம். எப்படா வீட்டு வருவீங்க?
இதோ வந்துட்டேங்க சத்யா. அதான் வரத்துக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு 10 நிமிஷம் வந்துடும் சத்யா. சரி சரி சீக்கிரமா வாங்க. சரி. ம். என்ன நான் யாராண்ட பேசினேன், யார் இங்க வராங்கன்னு தெரிஞ்சுக்கணுமோ? இந்த பக்கம் பார்க்காமயே கண்ணால பேசுறது கரெக்டா சொல்றா. இவ எம்ம காதகிதான். அண்ணாத்தா அதான தெரிஞ்சுக்கணும். ஆமா. நம்ம வீட்டு புது மாப்பிள்ள கதிர் இருக்கிறார்ல, அவர் வீட்ல இருந்து வராங்க. ஓ அப்படியா? அப்படிதான். முதல்ல இந்த குப்பை வந்துச்சு, அடுத்து இன்னொரு குப்பத்தை கூட்டிட்டு வந்துச்சு. அந்த குப்பத்தை பார்க்க இப்போ மொத்த குப்பமும் இங்க வருதா? இத நம்ம இப்படியே விட்டோம், அப்புறம் இந்த வீடே குப்பமா தான் இருக்கும். அப்ப ஒண்ணு பண்ணுவோமா? மொத்த குப்பமும் கிளம்பி இங்க வர்றதுக்கு பதிலா நாம கிளம்பி குப்பத்துக்கு போயிருவோம். ஈஸியா இருக்கும்லம்மா? இல்லம்மா, அதை தடுக்க நாம ஏதாவது செஞ்சே ஆகணும்மா. அப்பப்ப உன் மூக்க உடைச்சாதான் உனக்கு புத்தியே வருது. என்ன பண்றது? மண்டப்புனா என்னடா இது? ஒழுங்கா தானே இருந்தா, இப்ப நடுவில் நட்டு நிக்குது. அது ஒண்ணும் இல்ல மாப்பிள்ள, நம்ம கதிர் கல்யாணத்துல மேக்கப் பண்ணதுல மிச்சம் மீதி எடுத்து தடவிட்டா மாப்பிள்ள. நல்லா தானே இருக்கு. போச்சு, அனிதா நீ வாசல்லே நிக்குது. இன்னைக்கும் ஏதோ பிரச்சனை பண்ண போதுன்னு நினைக்கிறேன். ஆமாப்பா, நம்மள பார்த்தாலே இவங்களுக்கு பிடிக்கல. இப்ப எப்படியும் நம்ம கிட்ட ஏதாவது வம்பிழுப்பாங்க. நம்ம திரும்ப போயிடலாமா? ஏமா இப்ப எதுக்கு நீங்க இப்படி பயப்படுறீங்க? முன்னாடி நம்மள விரட்டினாங்க, அப்ப நம்ம பொண்ணு வீட்டுக்காரவங்க, இப்ப நம்ம மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க. இப்ப பாருங்க மாப்பிள்ளை வீட்டுக்கார கெத்த. இவன் தான் சரியான ஆளு. வாட்ச்மேன் இங்க வாயா. என்ன வாங்க மாப்பிள. போடுறேன். எதுக்குங்க அடிக்கிறீங்க? எதுக்கு அடிக்கிறீங்க? அடிக்கிறீங்க அண்ணா. எதுக்கு என்ன அடிச்சீங்க? எதுக்கு அடிச்சம்மா? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்திருக்கோம், கொஞ்சம் கூட மரியாதை பாத்துட்டு இருக்க. யார் தெரியுமா அவங்க? இந்த வீட்டோட சம்பந்தி. மரியாதை வணக்கம் வை. வணக்கம்மா. வணக்கம். வணக்கம்மா. அற விட்டாதான் மரியாதை வருது. இனிமே இவங்களை எப்ப பார்த்தாலும் எங்க பார்த்தாலும் வணக்கம் வைக்கணும், புரியுதா? சரிங்க சார். இந்த பயம் எப்பவும் இருக்கணும். வா, கார்ல பழக்கூட இருக்கு, எடுத்துட்டு வா. வான்றா. போலாம். ஆமா,
அனி நீ நினைச்சது கரெக்டு தான். சம்மந்தின்னு உரிமை கொண்டாட ஆரம்பிச்சிட்டானுங்க. இத நீ சும்மா விட்டுறாத. நம்மள மீறி எப்படி உள்ள போறாங்கன்னு நானும் பாக்குறேன்.